ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு எலும்பு போன். ஒரு எலும்பு மருத்துவரை சந்தித்து பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் சில விஷயங்களை என்னிடம் கூறினார். அந்த விஷயங்களை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவில் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த எலும்பு மருத்துவர் என்ன சொன்னார் என்றால், வயதானவர்கள் நிச்சயமாக ஆஸ்டியோபோரோசிஸால் பாதிக்கப்படுவார்கள். மேலும் வயதுக்கு ஏற்ப ஆஸ்டியோபோரோசிஸின் அளவு நிச்சயமாக மேலும் தீவிரமடையும். மேலும் எலும்பு முறிவுகளின் ஆபத்து நிச்சயமாக அதிகரிக்கும். அதற்கு ஒரு சூத்திரம் கூட இருக்கிறது என்று சொன்னார். எலும்பு முறிவு ஆபத்து = வெளிப்புற சேதம் பை எலும்பின் அடர்த்தி என்று சொன்னார். யோசித்து பார்த்த பொழுது உண்மை என்றே தெரிந்தது. வயதானவர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் வயது முதிர்வு காரணமாக எலும்பு அடர்த்தி குறைந்து வருகிறது. எனவே எலும்பு முறிவு ஏற்படும் அபாயம் நிச்சயமாக அதிகரிக்கும் என்று சொன்னார். ஆகவே எலும்பு முறிவுகளை தடுப்பதற்கான மிக முக்கியமான நடவடிக்கைகள் என்ன என்று கேட்டபொழுது அவர் சில விஷயங்களை எல்லாம் சொன்னார். தற்செயலான காயங்களை தடுக்க முடிந்த அனைத்தையும் செய்வதாகும். அதாவது தற்செயலான காயங்கள் எவ்வாறு ஏற்படுகிறது? சுருக்கமாக கூறினால் 7 இரகசிய எழுத்துக்கள் உள்ளன. அதாவது கவனமாக இருங்கள், மிகவும் கவனமாக இருங்கள். குறிப்பிட்ட நடவடிக்கைகள் என்ன என்று கேட்டபொழுது, உயரம் குறைவாக இருந்தாலும் நாற்காலி அல்லது ஸ்டூலில் நின்று எதையாவது எடுக்க வேண்டாம். மழை நாட்களில் வெளியே செல்வதை கண்டிப்பாக தவிர்க்கவும். வழுக்குவதை தவிர்ப்பதற்காக குளிக்கும்போது அல்லது கழிப்பறையை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்கள். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு மிக முக்கியமானது, குளியலறையில் உள்ளாடைகளை அணிய வேண்டாம். சுவர் அல்லது பிற பொருட்களில் சாய்ந்து கொள்ள வேண்டாம். வழுக்குதல் மற்றும் இடுப்பு எலும்பு முறிவுகளுக்கு மிகவும் பொதுவான காரணம், குளித்த பிறகு உங்கள் உடை மாற்றும் அறைக்கு திரும்பிச் செல்லுங்கள். ஒரு நாற்காலியில் அல்லது உங்கள் படுக்கையில் வசதியாக உட்கார்ந்து பின்னர் உங்கள் உள்ளாடைகளை அணியுங்கள். இப்படி சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார். இன்னும் நிறையவும் சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் நாளை பகுதி 2 பார்க்கலாம்.